This video is for information and previous result analysis only. Lottery prediction is not guaranteed. நேற்று ரிசல்ட் என்னங்க? நேற்று ரிசல்ட்டு 428 இல்லைங்களா? 428 இல்லைங்களா? நேற்று நான் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், சொன்னேன் இந்த பேஜில் வின்னிங் நம்பர் இருக்குது, கன்ஃபார்மாக அடிக்கும்னு சொன்னேன். பார்த்தீங்களா, அருமையாக வந்துருச்சு. ஆஸ் யூஷுவல் இல்லைங்களா? நம்மளது டெய்லியுமே என்ன ஆகுது, ஏபிபிசிஎஸ்சி கண்டிப்பாக பாஸ் ஆகிடும். ஓகேங்களா, சூப்பராக பாருங்கள், 28 வந்துருக்கு இல்லைங்களா? பிசி 28 மாஸ் ஹிட்டு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், அப்படியே பாக்ஸில் என்னாச்சு இங்கே பாருங்கள், 284 கொடுத்தோம். ஓகேங்களா, பாக்ஸ் நான் நேற்று கொடுக்காம விட்டுட்டேன், பட் இருந்தாலும் அப்படியே பாக்ஸில் நமக்கு 3 நம்பருமே எடுத்துட்டோம் இல்லைங்களா? சூப்பராக எடுத்துட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 458 இல்லைங்களா? 428க்கு 58 ஏசிக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த எல்லோ கலரை மார்க் பண்ணது மட்டும் வந்து இந்த மெம்பர்ஷிப்புக்கு மார்க் பண்ணி கொடுத்த நம்பர் பார்த்தீங்களா? மெம்பர்ஷிப்புக்கு இந்த 280 மார்க் பண்ணி கொடுத்தேன், 458 மார்க் பண்ணி கொடுத்தேன். புரியுதுங்களா? இப்போ இங்கே கீழே 2 நம்பர், அதே மாதிரி இங்கே 28 பார்த்தீங்களா மார்க் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் மார்க் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ மெம்பர்ஷிப்புக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். 28 மட்டும் இல்லை, இது மட்டும் இல்லை, அப்படியே கொஞ்சம் வாங்க மெம்பர்ஷிப் கொடுத்த நம்பரையும் பார்த்துருவோம். இது வந்து மெம்பர்ஷிப் கொடுத்த நம்பர். ஓகேங்களா, அங்கே பாருங்கள், ஏபிபி மெம்பர்ஷிப்புக்கு ஏபிஎஸ்சிபிசி தனியாக பிரித்து கொடுத்துட்ருக்கேன். இங்கே பாருங்கள், நாம் அங்கே பிசி 28 பாஸ் ஆச்சு பார்த்தோம் இல்லைங்களா பப்ளிக் வீடியோவில். இதில் பாருங்கள், ஏசி மெம்பர்ஷிப்புக்கு 48 இல்லைங்களா? அருமையாக ஏசி பாஸ் ஆகிருக்கு. புரியுதுங்களா? 3 நம்பர் தான் ஏசியில் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இப்படி தான் மெம்பர்ஷிப் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். மெம்பர்ஷிப்பில் எவ்வளவோ பேர் இருக்காங்க, ரைட்டுங்களா? நான் சொல்கிறது எப்படி சொல்கிறது, 100% நிஜத்தை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லைங்களா? நான் தப்பாக சொன்னால் மெம்பர்ஷிப் இருக்குங்களே வந்து கீழே கமெண்டில் பண்ணலாம். புரியுதுங்களா? நான் சொல்கிறது 100% அடித்து மெம்பர்ஷிப் வினிங் கொடுத்துட்ருக்கோம். பாருங்கள், டெய்லி ஹிட் ஆகிட்டுருக்கு. முந்தினத்து சைபர் 2 சைபர் கொடுத்தோம், மாஸ் ஹிட் ஆச்சு. ஆல் போல்டு 2-0 மாஸ் ஹிட் ஆச்சு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், பிசியும் பாஸு, ஏசியும் பாஸு இல்லைங்களா? மெம்பர்ஷிப்புக்கு எக்ஸாக்டாக கொடுத்த நம்பர் இது. பார்த்திங்கம்மா, எல்லோ கூட மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அருமையாக ஹிட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி நம்பர் வேணும், நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அருமையாக நம்ம ஹிட் ஆகிட்டுருக்கு. இந்த 4 நாளில் டியர் 2 வின்னிங் கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? டெய்லியும் நம்மளது சூப்பராக உட்காந்து ஹிட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இன்றைக்கும் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இல்லைங்களா, நேற்று எப்படி நம்பர் எடுத்துருக்கான் போர்டுலன்னு பார்த்துட்டு வேகமாக இன்றைக்கி போர்டு கொஞ்சம் நல்லாவே இருக்குது, பார்த்துருவோம். ஸோ கவனமாக கவனிங்க. இப்போது இங்கே பாக்ஸ் பண்ணுறேன். நேற்று எடுத்த நம்பர் பாருங்கள், ஏ போர்டை நாங்கள் பாக்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நம்ம நேற்று எப்படி எடுத்தோம் இல்லைங்களா? ஏ போர்டில் நம்ம என்ன சொன்னோம், நேற்று நம்பர் வரும்போதே சொல்லியிருந்தேன், இப்படி எடுக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி பேட்டர்ன் எடுத்து அடுத்தடுத்து அடிக்கடி எடுத்து வைப்பான்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், 419 இல்லைங்களா? 419ன்னு இந்த பாக்ஸில் போச்சு. ஸோ நாம் என்ன பண்ணோம், 429 வரலான்னு சொன்னோம் இல்லைங்களா? 9 ஏ போர்டுக்கு நம்ம சான்ஸ் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பவரில் 4 வரதுக்கும் பாசிபிள் இருக்குன்னு நான் அதை சொன்னேன் இல்லைங்களா? அதே மாதிரி எடுத்து வச்சிட்டான். பார்த்தீங்களா, 419 429 வைக்கிறதுக்கு பதிலாக 4 எடுத்து வச்சுட்டான். புரியுதுங்களா? இப்படி தான் ஏ போர்டு எடுத்திருக்கான். சரிங்களா? இப்போ இன்றைக்கி எப்படி ஏ போர்டு எடுக்கலாம்னு பார்த்துருவோம். ஸோ கவனமாக கவனிங்க. ஓகேவா? இதே பேட்டர்ன் தான். இப்போ பாக்ஸை மட்டும் ஒரு ஸ்டெப் கீழே இறக்கி வைக்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கே இறக்கி வச்சுட்டேன் இந்த பாக்ஸை. புரியுதுங்களா? இப்போது இதெல்லாம் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நேற்று எடுத்த மாதிரியே இன்றைக்கி எடுப்போம் இல்லைங்களா? இன்றைக்கி வந்து சான்ஸ் நல்லாவே இருக்குது. ஓகே, இப்போது இதை அழிச்சிட்றேன். இப்போ பாருங்கள், கவனமாக கவனிங்க. இந்த ரெட் கலர் பாக்ஸ் என்னங்க இருக்குது, இந்த ரெட் கலர் பாக்ஸில் என்ன இருக்குன்னு பாருங்கள். நேற்று பார்த்த மாதிரியே தான் ரெட் கலர் பாக்ஸில் 400 இல்லைங்களா? 419ன்னு போகுது இல்லைங்களா? 419 ரெட் கலர் பாக்ஸில் போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த நாளுக்கு இந்த நாள் வந்துடுச்சு இல்லைங்களா? இந்த நாளுக்கு இந்த நாள் வச்சுட்டான். அப்போ பக்கத்தில் இருக்கிற நம்பரை என்ன பண்ணான், உன்னை கூட்டியும் வச்சுட்டான் இல்லைங்களா? கண்டிப்பாக உன்னை கூட்டி வச்சுட்டான். புரியுதுங்களா? இந்த நாளுக்கு இந்த நாள், இந்த பக்கத்தில் இருக்கிற நம்பருக்கு உன்னை கூட்டி இங்கே வச்சுட்டான் இல்லைங்களா? அப்போது அப்படி இருக்கும்போது பேலன்ஸ்கிற நம்பர் என்னவாங்க வரணும், பேலன்ஸ்கிற நம்பர் என்னவா வரணும், ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது என்னங்க சான்ஸ் இருக்குது, இன்றைக்குமே ஏ போர்டில் 9க்கு நல்ல சான்ஸாகவே இருக்குது. புரியுதுங்களா? ஏ போர்டில் 9 வரலாம். புரியுது? அப்படியே அந்த 3 நம்பரை கொண்டு வந்து என்ன பண்ணலாம், ஒன்றை குறைச்சி போர்டில் காட்டுறதுக்கு சான்ஸ் அதிகம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 419 429ன்னு போர்டில் வைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ மறுபடியும் 4 வருமானா பவர் ரொம்ப கம்மி தான். அதே மாதிரி 9 வரத்துக்கு சான்ஸ் அதிகம் நான் சொல்கிறேன் ஏ போர்டில். ஆனால் ஏ போர்டில் 9 பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும்தான் ஒரு சின்ன தயக்கமாக இருக்குது. பட் போர்டு பிரகாரம் பார்க்கும்போது நமக்கு ஏ போர்டில் 9 ஸ்ட்ராங்காகவே இருக்குது இல்லைங்களா? ஸோ இப்போது பி போர்டு பார்ப்போம். ஏ போர்டு நான் ஒரே நம்பர் தான் கொடுக்குறேன், 9ஆம் நம்பர் மட்டும்தான் நீங்கள் சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ பி போர்டு பார்ப்போம். இப்போ வந்து பி போர்டு பார்ப்போம். கவனமாக கவனிங்க. இப்போ பி போர்டு பாருங்கள், மார்க் பண்ணுறேன். ஓகேவா? பி போர்டை மார்க் பண்ணுறேன். இப்போது
இங்கே பாருங்கள் பாக்ஸ் போட்டிருக்கேன் பி போர்டு. ஓகேங்களா? இப்போது 2 கட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே கட் பண்ணிடுறேன். ஸோ அப்படியே மேலே யூஷுவல் மேலே பாருங்கள். ஓகேவா? மேலே பாருங்கள். அப்போது 313ன்னு மேலே போகுது இல்லைங்களா? 313ன்னு மேலே போகுது. அப்போது இந்த 3க்கு இல்லைங்களா, இந்த 3க்கு ஆமனை வச்சுக்கலாம். இந்த 1க்கு 1 கூட்டி 2ன்னு வச்சுட்டான் இல்லைங்களா? அப்போது இந்த மாதிரி முன்ன பின்ன வரும்போது ஒரு நம்பர் கூட்டி குறைச்சி வந்தால், அதாவது இந்த 3ஆம் நம்பர் காமனாக வச்சுக்கிட்டா அதுக்கு மேலே இருக்கிற நம்பரும் கீழே இருக்கிற நம்பரும் அடுத்தடுத்து ஒன்று கூட்டியை கழிச்சா வரணும். அந்த மாதிரி வந்துருச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிற நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வர்றதுக்கு பாசிபிள் அதிகம். புரியுதுங்களா? இதில் 2 மெத்தட் இருக்குது. 2மே ஒரே நம்பர் தான், அதோட பவர் தான் வரும். அதை தெளிவாக பாருங்கள். இப்போதைக்கு நான் சொல்கிறது 3ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பி போர்டில் போர்டு பிரகாரம் 3ஆம் நம்பர் வரதுக்கு தான் சான்ஸ் அதிகம். இப்போது இதே பி போர்டுக்கு இன்னொரு மெத்தடில் எடுப்போம். அதையும் கவனமாக கவனிங்க. இப்போ நான் அழிச்சிட்றேன், கவனமாக கவனிங்க. இப்போ இதை அழிச்சிட்டேன். இப்போது இந்த ரெட் கலர் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ரெட் கலர் பாக்ஸை எடுத்துகிட்டு நான் இப்போ இன்னொரு பாக்ஸ் போடுறேன் பாருங்கள். ரெட் கலர் பாக்ஸ் எடுத்துட்டேன். இப்போது இங்கே பாக்ஸ் போடுறேன். ரெட் கலர் பாக்ஸ் தூக்கி இங்கே வச்சிட்றேன். ஓகே, நேற்று வந்து ரிசல்ட்டில் வைக்கிறேன். 428ன்னு இருக்குது இல்லைங்களா, 428. இப்போது இங்கே ஒரு பாக்ஸ் போடலாம், எல்லோ கலர் பாக்ஸ் போடலாம். ஓகேவா? இப்போது 428 உங்களுக்கே பார்த்தா தெரியும். இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிளில் அடிக்கடி எடுப்பான். அப்போது 428 அப்படின்னு பார்த்தா அப்போது 4க்கு என்னங்க, அதாவது ரெட் கலர் பாக்ஸில் ஹரிசானலாக இருக்கிற பாக்ஸில் ஏ போல் 4 இருக்குது. அந்த 4க்கு ஒன்று குறைச்சி 3ன்னு வச்சுட்டான் இல்லைங்களா? அப்போ 3ன்னு வச்சுட்டான். இந்த 2க்கு 2 வந்துடுச்சு. அப்போது அதாவது ஒரு நம்பர் குறைச்ச கூட்டியே வரணும், 2 நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வரணும். அதாவது ஒரு நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுச்சு, ஒன்று கூட்டி குறைச்சி ஆல்ரெடி வந்துருச்சு, 3ன்னு வந்துருச்சு. அப்படி பார்க்கும்போது பேலன்ஸ்க்கு இருந்த 8ஆம் நம்பர் என்ன வரணும், ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும். புரியுதுங்களா? அப்போ 420 எப்படி போர்டில் இருக்கும், அப்போ எப்படி போர்டில் இருக்குன்னு பாருங்கள். 428 இல்லைங்களா, 428 328ன்னு கொண்டு வந்து போர்டில் காமிக்க சான்ஸ் அதிகம். அப்போது பி போர்டில் 3 8 தாங்க வரணும். 3 8 வர்றதுக்கு பாசிபிள் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஓகேங்களா? அப்போ ஏ போர்டில் நம்ம என்னங்க பார்த்துருக்கோம், ஏ போர்டில் ஸ்ட்ராங்காகவே 9 பார்த்தோம். பி போர்டில் 3 8க்கு சான்ஸ் அதிகம். ஓகேங்களா? நேற்று உங்களுக்கு தெரியும், நான் 5 நம்பர் எடுத்து கொடுத்தேன். 0 5 4 9 8 இல்லைங்களா? இந்த 5 நம்பரில் கண்டிப்பாக 4 நம்பர்ஸ் வரும்னு சொன்னேன். நேற்று 4 8 வந்துருந்துச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன், இன்றைக்குமே சான்ஸ் அதிகம். 9 ஏ போர்டுக்கு, பி போர்டுக்கு 3 8. பட் இந்த நம்பர்ஸ்குள்ளே வரதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ இப்போ இன்னொரு கம்பேரிஷனை பார்த்துட்டு ஓகேங்களா, நாம் இன்றைக்கி நம்பர்ஸ் கொடுத்துருவோம். இப்போது இங்கே ஒரு லைன் போட்டு வச்சுருக்கேன், இதை கவனமாக கவனிங்க. ஓகேவா? இப்போது இந்த லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ 4-5 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி ரிசல்ட்டு நமக்கு 536 அடித்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 536. இங்கே பாருங்கள், 536க்கு இங்கே, அதாவது 536க்கு முன்னாடி 104 அடித்தான். 104க்கு பாருங்கள், ஏ போர்டில் 1 பாஸ் ஆகிருக்கும் இல்லைங்களா? ஒரு லைன் எடுத்துக்கிட்டால் 1 பாஸ் ஆகி, அடுத்தது 2 பாஸ் ஆகி, பிசி பாஸ் ஆகி, அடுத்தது 3 நம்பரும் பாஸ் ஆகும், உங்களுக்கு தெரியும். அப்போது 2வது நாள் பாருங்கள், ரிசல்ட்டு 536 அடித்தான். இங்கே பாருங்கள், சி போர்டில் 5 இருக்கும் இல்லைங்களா? இங்கே ஒரே ஒரு நம்பர் தான் பாஸ் ஆகிருக்கு இல்லைங்களா? அடுத்தது 419 அடித்தான். 419க்கு இங்கே ஏ போர்டில் பாருங்கள், இங்கேயும் ஏ போர்டில் 9 பாஸ். புரியுதுங்களா? 2 நாளாக ஏ போர்டில் இதில் 9 பாஸ் ஆகிருக்கு இல்லைங்களா? அடுத்தது ரிசல்ட்டு 230ன்னு அடித்தாங்க. ஓகேங்களா? ரிசல்ட்டு 230ன்னு அடித்தான். இங்கே பாருங்கள், 230க்கு இங்கே பாருங்கள் 730ன்னு இருக்கும் இல்லைங்களா? ஏ போர்டில் மட்டும் 7க்கு 2 பவர் பண்ணி அப்படியே 3 நம்பருமே பாஸாக இருக்கும். புரியுதுங்களா? அடுத்தது 428 நேற்று அடித்த நம்பர் இல்லைங்களா? அங்கே பாருங்கள், 428க்கு என்னங்க இருக்குது, 9 7 8 எழுதலாமாங்க? 9 7 8 அப்படின்னு என்னங்க, 428 பாருங்க. 9க்கு 4, 7க்கு 2, 8க்கு 8. அப்படியே என்ன பண்ணிட்டான் நேற்று பாருங்கள், 3 நம்பரை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டான், அழகாக வச்சுட்டான். புரியுதுங்களா? ஸோ இப்படி இந்த லைன் வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா? ஒரு நம்பர் ஹிட் ஆச்சு, அது அப்படியே ஹிட் ஆகிட்டே வந்து என்னாச்சு, பவரில் 2 நம்பர் ஹிட் ஆச்சு. இப்போ நேற்று 2 நம்பர் ஹிட் ஆகிடுச்சு.
அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி இங்கே என்னங்க இருக்குது பேலன்ஸு? ஆக்சுவலி 261 தாங்க இருக்குது இல்லைங்களா? அப்போ 261 இல்லைங்களா, இல்லை 162 இல்லைங்களா? அப்போது நாம் ஒரு நம்பர் பவர் பண்ணி பார்த்தா கூட 761 167 இல்லைங்களா, இந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் அதிகம். 617 இந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் அதிகம். ஓகேங்களா? ஸோ உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த பேட்டர்னும் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? நம்ம போர்டில் என்ன தான் பார்த்தாலும் லைன் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் இந்த பேட்டர்ன் நான் சொல்லியிருக்கேன். இப்போது இங்கே ஒரு ரெக்கார்ட் பாக்ஸ் வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இப்போது இன்னொரு பாக்ஸ் போடுறேன். இந்த எல்லோ கலர் பாக்ஸில் மட்டும் கவனிங்க. நான் போடுறது எல்லோ கலர் பாக்ஸை மட்டும் கவனமாக கவனிங்க. இப்போது ஒரு 1 வீக் முன்னாடி ரிசல்ட் நமக்கு என்னங்க வந்துச்சு? 104ன்னு வந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 104ன்னு வந்துச்சு. இங்கே அதாவது கீழேருந்து மேலே பாருங்கள். ஓகேவா? அந்த எல்லோ பாக்ஸில் கீழேருந்து மேலே பாருங்கள். அப்போ 104ல் இங்கே பாருங்கள், அப்படியே கட் பண்ணுற பாருங்கள். இதில் பாருங்கள் என்னங்க இருக்குது? 104க்கு 0 6 இருக்குங்க. அப்போது 6க்கு 1 பவர் 0 2 நம்பர் ஹிட்டாக இருக்குது இல்லைங்களா? ஸோ அடுத்த நாள் வாங்க, அப்படியே இந்த லைன் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அடுத்த நாள் வாங்க, அடுத்த நாள் 536 அடித்தாங்க. இங்கே பாருங்கள், சி போர்டில் மட்டும் 1 இருக்கும். ரெண்டு பக்கம் 1 இருக்கும். நமக்கு ஒரு நம்பர் மட்டும்தான் என்ன ஆகுதுங்க? ஒரு நம்பர் மட்டும்தான் ஹிட் ஆகுது இல்லைங்களா? அப்போ ஒரே நம்பர் தான் ஹிட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் வாங்க, நமக்கு 400 என்னங்க ரிசல்ட்? 419 அடித்தான். அப்போ 7க்கு 4 எடுத்துக்கலாங்க இல்லைங்களா? 4 இங்கேயும் ஒரு நம்பர் தான் ஹிட் ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் இந்த லைன் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடித்த ரிசல்ட்டு இல்லைங்களா, என்னங்க அடித்தான்? 230 அடித்தாங்க. ரிசல்ட் 230 அடித்தாங்க. பாருங்கள், பாக்ஸில் என்னங்க இருக்குது? 320 இருக்குது இல்லைங்களா? நாம் கூட சைபர் 29 கொடுத்தோம் இல்லையா? ஸோ அந்த டேட்டு, ஸோ முந்தின நேரத்து இங்கே என்ன இருக்குது? 320க்கு ரிசல்ட் என்னங்க வந்துச்சு? 230. அப்படியே 3 நம்பர் என்ன இருக்குது? பாக்ஸில் இருக்குது. பார்த்தீங்களா? அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது 428 ரிசல்ட் அடித்தான். இங்கே என்னங்க இருக்குது பாருங்கள், 428. இங்கே என்னங்க இருக்குது? 423 இருக்குது. தெரியுதுங்களா? 423 இருக்குது இல்லைங்களா? அப்போது 4 2 3 4 2 8 சி போர்டில் மட்டும் பவர் பண்ணி என்ன பண்ணிட்டான்? அப்படியே 3 நம்பர் வச்சுட்டான். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி இங்கே பேலன்ஸ் என்னங்க இருக்குது? இன்றைக்கி இங்கே பேலன்ஸ் என்னங்க இருக்குது? 298 தாங்க இருக்குது இல்லைங்களா? அப்போ 298 இல்லைங்களா? அப்போ 298 வரதுக்கு ஒரு பாசிபிள் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? அப்போது நம்ம 298 எழுதலாமா? 298 எழுதணுன்னா இங்கே ஒரு வேலை என்ன பண்ணலாம்? 798 இல்லைங்களா? அப்போது இல்லைனா என்ன வேணும் பண்ணலாம்? 793 இந்த மாதிரி வருதுன்னு பாருங்கள். 298 798 இந்த மாதிரி வருதுன்னு பாருங்கள். ஏன்னா நேற்று ஏ போர்டில் 4 வச்சுருக்கான் இல்லைங்களா? சம்டைம்ஸ் 9ஆம் நம்பர் நம்ம ஏ போர்டில் பார்த்தோம். ஆனால் சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம்? 9ஆம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால் சான்ஸ் என்ன பண்ணலாம்? 7 கொண்டு வந்து வச்சிடலாங்க. ஸோ 748 743 இல்லைங்களா? 798 இந்த மாதிரி சான்ஸ் இருக்குது. பாருங்கள், இதில் வச்சு நம்பர்ஸ் கொடுத்துட்றேன், நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். ஓகேவா? இப்போது ஏஷுஷுவல் நம்பர் கொடுத்துட்டேன். ஓகே, 8 நம்பர் இருக்குது. பார்த்துக்கோங்க. பார்த்த லைனை வச்சும் போஸ்ட் கால்குலேஷன் வச்சும் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரியும், ஏபிபிசிஎஸ்சியில் கண்டிப்பாக நம்பருக்கு வந்துடும். நமக்கு டெய்லிக்கு வந்துட்டு வருது. உங்களுக்கு தெரியும், முந்தினத்துக்கு வந்துச்சு, 0க்கு வந்துச்சு, நேற்று 48க்கு வந்துச்சு, பிசியில் 28க்கு வந்துச்சு, எல்லாமே நமக்கு வந்துட்டு வரும். சூப்பராக எனக்கு வரும். இன்றைக்குமே இதில் வின்னிங் நம்பர் இருக்குது, எந்த மாற்றம் இல்லை. உங்களுக்கு ஏபிபிசிஎஸ்சி அதிகமாக இருக்குது இல்லைங்களா? ஒரு 8 9 10 இருக்கும். உங்களுக்கு இவ்வளோ வேண்டாம், ஒரு 2 நம்பர் 3 நம்பர் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கொடுப்பேன். ஓகேங்களா? ஏபி தனியாக பிசி தனியாக பிரித்து கொடுத்துருவேன். அழகாக உட்காந்துக்கும். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி. நீங்கள் அதில் போடுற பணத்தை இல்லைங்களா மெம்பர்ஷிப்புக்கு போட்டால் கூட உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நம்பரும் அப்படி தான். 3 நம்பரும் பார்த்தீங்கன்னா 8 நம்பர் இருக்குது. இதில் கம்மியாக ஒரு 4 நம்பர் தான் முக்கியமாக தருவேன். லாஸ்ட் மினிட் அப்டேட் நம்பர், முக்கியமான நம்பர் தருவேன். இந்த பாக்ஸில் எந்த பாக்ஸ், ஒரு பாக்ஸ் மட்டும் இம்பார்ட்டண்ட்டு, அதை கூட எடுத்து கொடுப்பேன். நீங்கள் எதில் ப்ளே பண்ணாலும் உங்களுக்கு பணம் கண்டிப்பாக அமௌண்ட்டு கை விட்டு போகாது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. டியரும் அப்படி தான், கண்டினியூஸாக 4 நாளில் 2 வின்னிங் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. 3 ஷோவும் டியரில் இருக்குது. தேங்க்யூ. 1 மணிக்கு வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் மெம்பர்ஷிப் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான நம்பரும் ஏபிபிசிஎஸ்ஸையும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்றேன். தேங்க்யூ.